about convex and concave polygon. Convexum concave polygons பத்தி தான் நாங்க கிளாஸ்டா நாங்க படிச்சோம். Yeah. So here again I am going to give an idea about convex and concave polygons. So உங்களுக்கு தெரியும் convex polygon சொன்னால் at least அதாவது convex polygon ஒண்ணுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ் இருக்க கூடாது. இன்டீரியர் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ் இல்ல கன்வெக்ஸ் பொலிகனுக்கு. ஆனால் ஒரு கன்கேவ் பொலிகனுக்கு அட்லீஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சரி ஈக்கணும். ஓகே, கன்வெக்ஸ் பொலிகனுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஈக்க கூடாது. தேர் ஆர் நோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ், இன்டீரியர் ரிஃப்ளெக்ட் ஆங்கிள்ஸ் ஃபார் கன்வெக்ஸ் பொலிகன். For concave polygons you should have at least one reflex angle. Wait for a second. Okay, குறைஞ்சது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சரி ஈக்கணும் கன்கேவ் பொலிகனுக்கு. ஸோ கன்வெக்ஸ் பொலிகன்டா என்ன, கன்கேவ் பொலிகன்டா என்ன, டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்ல கேட்பாங்க கன்வெக்ஸ் பொலிகன் கீரை சொல்லுவாங்க, கன்வெக்ஸ் பொலிகன் ஒன்று தந்து இல்லாட்டி கன்கேவ் ஒரு பொலிகனை கீறி கேட்பாங்க, இது கன்வெக்ஸா கன்கேவான்னு. So you should identify what is mean by convex and what is mean by concave. And the next thing is I told you convex concave னு சொல்ற நான் ஐடியா தரும்போது நான் சொன்னேன், in a convex polygon if you keep 2 points and if you join with a straight line, ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சு கன்வெக்ஸ் பொலிகன் ஒண்ணுல அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா ஜாயின் பண்ணால் அது பொலிகன் உள்ளுக்க தான் நீக்கும்னு நான் சொன்னேன். இட் இஸ் இன்சைட் த பொலிகன். ஓகே, இட் வில் நாட் கோ அவுட் சைட், தட் லைன் வில் நாட் கோ அவுட் சைட். ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸை வச்சு அதை நீங்க ஜாயின் பண்ணா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால அது அந்த பொலிகன் உள்ளுக்க தான் நீக்கும் கன்வெக்ஸ் பொலிகனா இருந்தால். பட் இஃப் இட் இஸ் அ கன்கேவ் பொலிகன், if you keep 2 points and draw a straight line, so it will goes outside the polygon. Okay, polygonக்கு வெளியே போகக்கூடிய சான்சஸ் இருக்கு கன்கேவ் பொலிகன்ல. ஸோ அதுவும் ஒரு டெஃபினிஷன் தான். பட் எங்களுக்கு முக்கியமான டெஃபினிஷன் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கன்வெக்ஸ் பொலிகனுக்கு இல்ல, கன்கேவுக்கு குறைஞ்சது அட்லீஸ்ட் தேர் ஷுட் பி ஒன் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஃபார் இன்டீரியர் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஃபார் கன்கேவ் polygon. I think you have got that idea in the last class, so I am not going to waste time for it. So we have done these things. I explained you about convex and concave polygon in the last class. So straight away I am going for today's lesson. So the today's lesson is regular polygons. So you can see in the screen regular polygons na enna ungalku velangudhu. So you can write the notes, or if you can't write now, I will send you the PDF to your group. You can have the notes, but you have to take the notes. Okay, you have to take the notes to your writing book, then only you can practice it. Okay, a polygon with all sides equal in length and all angles equal in magnitude is called a regular polygon. So regular polygon da நீங்க என்னன்னு விளங்கிக்கணும். நான் convex polygon படிச்சோம், concave polygon படிச்சோம், இப்போ regular polygon படிக்கிறோம். Regular polygon means a polygon with all sides equal in length. எல்லா சைட்ஸும் லென்த்ல ஈக்குவல் ஆயிக்கணும். அதே மாதிரி all angles equal in magnitude. எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஆயிக்கவும் வேணும். எல்லா சைட்ஸும் ஈக்குவல் ஆயிக்கவும் வேணும், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஆயிக்கவும் வேணும். அப்படியான ஒண்ணுக்கு தான் சொல்றது ரெகுலர் பொலிகன். சோ நாங்க பாப்போமே ஆசின ரெகுலர் polygon என்னண்டு. So the smallest regular polygon is a equilateral triangle. So you can see in the screen this is a regular triangle because regular polygon da எல்லா sides equal ஆயிக்கும் வேணும். உங்களுக்கு பார்த்தவங்க இந்த triangle da all the sides are equal and all the angles are also equal. இந்த ரெண்டும் ஈக்கணும், இந்த ரெண்டு கண்டிஷனும் பொருந்தினா தான் இது ரெகுலர் polygon. எல்லா சைட்ஸும் ஈக்குவல் ஆயிக்கணும், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஆயிருந்தா தான் ரெகுலர் polygon. So the smallest smallest regular polygon is equilateral triangle. The next one, look at the next one. So this is a regular quadrilateral. When you take the second part, எங்கட ஊர்ல கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆல வரங்க இல்ல சார். இப்ப ரெகுலர் ட்ரையாங்கிள் என்னன்னு ரிப்பீட் சொல்லுமா? Okay, நான் இப்ப explain பண்ண எடுத்துக்கிறேன். No problem. You can catch it. You can I will explain it again. Okay, regular polygon சொன்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவல் ஆயிக்கணும்,
எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கணும். ஒரு பொலிகண்ட எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருந்தால், if all the sides and all the angles are equal, then it is called a regular polygon. Okay, so the first regular polygon is a equilateral triangle. So உங்களுக்கு பார்த்தவங்க ஸ்கிரீன்ல ஈக்கிரே வந்து ரெகுலர் ட்ரையாங்கிள் உண்டு. ஸோ ரெகுலர் ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அடுத்தது திஸ் இஸ் a regular quadrilateral. ஓகேயா, ஸ்கொயர் தான் ரெண்டாவது எங்கட ரெகுலர் பாலிகன். ஸோ ஸ்கொயரையும் பார்த்த விளங்கும். ஸ்கொயரையும் எல்லா சைட்ஸும் ஈக்குவல், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஸோ when you take a triangle, ஓகே, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவல், அதே மாதிரி இந்த எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல். உங்களுக்கு பார்த்தா விளங்குது 60 60 60 வரும். Like that, the square is also, when you take a square, okay, here all the sides are equal and all the angles are 90 degrees. எல்லா ஆங்கிள்ஸும் 90 degrees னு வரும். ஓகே, சோ எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஆகணும் ஒரு ஸ்கொயரா ஈக்கிறதுக்கும். சோ இது ரெண்டுமே ரெகுலர் பாலிகன்ஸ் தான். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளும் ரெகுலர் பாலிகன் தான். அடுத்தது ஸ்கொயரும் வந்து ரெகுலர் பாலிகன் தான். So there is no problem. These two are regular polygons. So we'll see the next regular polygon. நாங்க அடுத்த regular polygon என்னன்னு பார்ப்போம். Regular pentagon. Okay. So first க்கு regular triangle பார்த்தோம். Regular triangleக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. ஓகேயா, சோ இதுகளை பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் நேம் இருக்கு. ரெகுலர் ட்ரையாங்கிள் அதுக்கு ஸ்பெஷல் நேம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சோ ரெண்டாவது எடுத்தீங்கன்னா ரெகுலர் குவாட்ரிலேட்டரல், அதுக்கு ஸ்பெஷல் நேம் ஸ்கொயர். ஆனா பென்டகனுக்கு அப்படி ஸ்பெஷல் நேம் ஒன்று இல்ல. the same name is there, that is called as regular pentagon. Okay, regular pentagon. இந்த பென்டகனை பாத்தீங்கன்னா வேணும் எல்லா சைட்ஸும் ஈக்குவல். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கவரேஜ் ப்ராப்ளம்னால வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகிச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து விளங்கப்படுத்திடுமா? ஓகே, I'll explain you. ரெகுலர் பாலிகன்ஸ் தான் நான் படிச்சு தரேன். ஸோ ரெகுலர் பாலிகன் சொன்னா எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஆகணும். ஸோ எல்லா சைட்ஸும் ஈக்குவலா ஈக்கிற, எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா ஈக்கிற ஒன்றுக்கு தான் சொல்றேன் ரெகுலர் பாலிகன்ஸ். ஓகே, ரெகுலர் பாலிகன்ஸ் பத்தி தான் படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெகுலர் பாலிகன் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ரெண்டாவது ரெகுலர் பாலிகன் வந்து ஒரு ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் நேம் வந்து எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல், எல்லா சைட்ஸும் ஈக்குவல். தேர்ட் ஒன் இஸ் மூணாவது ரெகுலர் பாலிகன் வந்து ரெகுலர் பென்டகன். சோ ரெகுலர் பென்டகனை பொறுத்த வகையில 5 சைட்ஸும் ஈக்குவல், 5 ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஒரு ஆங்கிள் 108 டிகிரிஸ்னு வரும். ஓகே, சோ இதுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரெகுலர் பாலிகன்ஸை. ஓகே, அடுத்தது வந்து நாங்க குவெஸ்டன்ஸுக்கு போகலாம். சோ உங்களுக்கு இப்ப தெரியும் ரெகுலர் பாலிகன் நான் படிச்சு தந்துட்டேன். ஹெக்ஸகன் வராதா? எப்படி ஹெக்ஸகன் வரலாம். எல்லா ஆங்கிள்ஸும் எல்லா சைட்ஸும் ஈக்குவல்னா சரி. சோ நான் ஒரு ஹெக்ஸகனை கீறனே, இது பென்டகனோட முடியறது இல்ல, அப்படி போயிட்டு இருக்கும். சோ எல்லா ஆங்கிளும் எல்லா சைட்ஸும் ஈக்குவல் ஆயிருந்தா சரி. இப்போ இப்படி ஒரு ஹெக்ஸகன் ஈக்குது. இந்த ஹெக்ஸகன்ல எல்லா சைட்ஸும் ஈக்குவல். If all the 6 sides are equal and if all the angles are equal, எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருந்தால் 1 2 3 4 5 6 இவங்க எல்லாரும் ஈக்குவல் ஆகும். எல்லாரும் எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருந்தா this the name of this one is regular hexagon. சோ அந்த பேருக்கு முன்னால ரெகுலர்னு போட்டா சரி, ரெகுலர் ஹெக்ஸகன். சோ ஹெப்டகனுக்கும் வரும், ஹெப்டகனுக்கும் ரெகுலர் ஹெப்டகன் நம்மளுக்கு எழுதணும். ஆக்டகனுக்கு ரெகுலர் ஆக்டகன் எழுதணும். ஓகே, இதுல கண்டிஷன் என்ன? எல்லா சைட்ஸும் ஈக்குவல் ஆயிக்கணும், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஆயிக்கணும். யா, என்ன ஆங்கிள் ஆயிருந்தாலும் எல்லா சைடும் ஈக்குவல் ஆயிருந்தா அது ரெகுலர் பாலிகன். ஒரு பொலிகன்ல எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் சைட்ஸும் ஈக்குவல் ஆயிக்கணும், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஆயிக்கணும். ஓகே, அப்படி இருந்தா தான் அது ரெகுலர் பாலிகன். சரியா, ரைட்.
சார் எனக்கு விளங்கல்ல. Here, look at this question. சார் இப்ப இந்த நாங்க இப்ப பென்டகன் அந்த ரெகுலர் பென்டகன் போட்டா மட்டுமா ரைட்? பென்டகன் தானே நாங்க சொல்றேன். சும்மா நார்மல் பேர் என்ன, 5 சைட்ஸ் இந்த பென்டகன் தானே, அதை நாங்க படிச்சுக்கிறோமே. ஓகேயா? 5 சைட்ஸும் ஈக்குவல் ஆகி 5 ஆங்கிள்ஸும் ஈக்குவல் ஆயிருந்தா ரெகுலர் பென்டகன். ஓகே, ஹெடிங் இப்ப ரெகுலர் பாலிகன்ஸ் என்னன்னு படிக்கிறோம். we are studying now எல்லா சைட்ஸும் ஈக்குவல் ஆயிக்கணும். சார் அங்க வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகி வருது. அவங்க தான் ரெகுலர் பாலிகன்ஸ். ஸ்ட்ரக் ஆகுது சார். சார் உங்க வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது சார். ஓகே, வெயிட் ஃபார் a second. ஓகே, யாராவது ஒரு பிள்ளைக்கு சொல்லலாமா ரெகுலர் பாலிகன்ஸ் தான் என்னன்னு? Can you please tell me? வேற ஒரு புள்ள ஒன்னு சொல்லுங்க. பாலிகன்ஸும் வந்து எல்லா பாலிகன்ஸும் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா Stop talking. ஏதாவது ஒரு பாலிகன்ல ஒரு எல்லா சைடும் எல்லா ஆங்கிள் சமனா எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும். சாரி, அவங்க சொல்றேன் சாரி. ஏதாவது ஒரு பொலிகன்ஸ் நிறைய இருக்குதானே. ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்டரல், பென்டகன், ஹெக்ஸகன், ஹெப்டகன், பொலிகன்ஸ் இருக்குதானே. நாங்க பொலிகன்ஸ் படிச்சுட்டோம் தானே. ஏதாவது ஒரு பொலிகன்ல, நான் இப்ப சொன்ன ஏதாவது ஒரு பொலிகன்ல எல்லா பக்கங்களும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா ஐக்குமா இருந்தால் அதுக்கு சொல்றேன் ரெகுலர் பொலிகன். அந்த பொலிகன் சொல்ற சொல்லுக்கு முன்னுக்கு ரெகுலரை போட்டா சரி. ஓகேயா? சோ ஒரு பொலிகன்ட எல்லா பக்கங்களும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் ரெகுலர் பொலிகன். ஓகேயா? சோ இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றேன்? இஃப் all the sides and all the angles of a polygon are equal, then it is a regular polygon. If all the sides and all the angles of a polygon are equal, then it is a regular polygon. So முதலாவது regular polygon என்ன? calling for prayer. Okay, we'll wait until the adhan is over. Wait for the adhan. So we'll do this question. What is the figure which all sides are equal but not a regular polygon? என்ன சொல்றாங்கடா, ஒரு ஃபிகர் இருக்குது, அந்த காட்டிக்கிற ஃபிகர் which all sides are equal. இதுல எல்லா சைட்ஸும் ஈக்குவல் but not a regular polygon. இது ஒரு ரெகுலர் polygon இல்ல. ஓகே, எல்லா சைட்ஸும் ஈக்குவலா. இது ஒரு குவாட்ரிலேட்டரல் தானே, உங்களுக்கு தெரியும் குவாட்ரிலேட்டரல். ஒரு குவாட்ரிலேட்டரல்ல ஸ்கொயர் ஒன்றுண்டா இப்படித்தானே ஈக்கும். ஸ்கொயர்ட தானே பொதுவா எல்லா சைட்ஸும் ஈக்குவல் ஆயிக்கிறது. ஓகே, all the sides are equal in a square, and in a square remember all the angles are also equal. So when you take a square, all the angles are also equal. Okay, so ஒரு ஸ்கொயர்ட எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். Right?
So all the sides, all the angles are equal in a square. Yes. But this is not a square. இது ஸ்கொயர் ஒன்று இல்ல. காரணம் எல்லா சைட்ஸும் ஈக்குவல், எல்லா சைட்ஸும் ஈக்குவல், பட் எல்லா ஆங்கிள்ஸும் இதுல ஈக்குவல் இல்ல. Because they have given this is not a regular polygon. இது ரெகுலர் polygon இல்லன்னு தந்திக்கிறாங்க. ஓகே, this is not a regular polygon. So அப்ப இந்த மாதிரி ஒன்றுக்கு என்ன சொல்றதுண்டா, சோ ஒரு ஸ்கொயரை கொஞ்சம் சரிச்ச மாதிரி கீறினால் அதுக்கு சொல்ற பேர் வந்து யாருக்காவது தெரியுமா பேர்? What is the name? Rhombus. Yes, very good. Rhombus is the name. Okay, so இந்த மாதிரி ஒன்றுக்கு பேர் வந்து rhombus. Here, rhombus ஓட சார் மதர் ரிப்பீட் क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணுங்களே. ஓகே, இதுல என்னண்டா எல்லா சைட்ஸும் ஈக்குவல், பட் இது ஒரு ரெகுலர் பாலிகன் இல்லன்னு சொல்றாங்க. This is not a regular polygon. If it is not a regular polygon, if all the sides are equal, then it is a rhombus. Okay, so இந்த மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல்ல எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருந்தால் அது ஒரு ஸ்கொயர் இல்ல. அப்ப ஸ்கொயர்னா அது ரெகுலர் பாலிகனே. Girls, உங்களோட மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா. So here you can see the interior angles are not equal. This is not a regular polygon. Okay, so இது ஒரு regular polygon இல்ல. So இதுக்கு ஆன்சர் வரும் rhombus. Okay, so the answer for this one is rhombus. Right, okay, next one. What is the triangle which all angles are equal but not a regular polygon? அப்படி தந்திக்கிறாங்க. As all sides are not equal, this is not a regular, sorry, இது triangle வராது, rectangle வரும். I am sorry, there is a mistake here in the question. This should not be triangle. This is not triangle. Okay, it should be rectangle. அதை கட் பண்ணிக்கொள்ளணும் நீங்க. அது வந்து rectangle தான் வரும். What is the rectangle which all angles are equal but not a regular polygon வரணும். So as all the sides are not equal, this is not a regular polygon. உதாரணத்துக்கு இந்த rectangle எடுத்தால் rectangle is not a regular polygon because angles are equal. ஒரு rectangle எடுத்த angles equal தான், ஆனா sides equal இல்ல. Okay, so opposite sides மட்டும் தான் equal ஒரு rectangle. அதனால so rectangle வந்து regular polygon இல்ல. This is not a regular polygon. So உங்களுக்கு rectangle ஒன்னு பார்த்தா விளங்கும். rectangle எல்லா angles-உம் equal. ஒரு rectangle angles எல்லாமே 90 தான். Okay, ஆனா sides equal இல்லையே, அதனால this is not a regular polygon. இது regular polygon ஒன்று இல்ல. ஒரு rectangle regular polygon சொல்ல இயலாது. ரைட், அதுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு கேட்பாங்க இது ரெகுலர் பாலிகனா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, so then you have to answer in the exam, is this a regular polygon or not? So you can see this is a rectangle, it is not a regular polygon. Right here, so there is a question for you. You have to identify convex and concave polygons. இங்க convex polygons same concave polygons same identify பண்ணனும். What about A? Is it a convex or a concave polygon? Convex polygon. Yeah, A is a convex polygon. Yeah, because there is no reflex angle. So A ki reflex angle illadanaala there is a convex polygon. B is also a convex polygon. Okay, B also a convex polygon. A is a convex polygon, B is a convex polygon. What about C? Concave polygon. Yeah, C is a concave polygon. What about D? Concave polygon. Concave polygon. What about E? Concave polygon. Concave polygon. And F? Convex polygon. F னு சொல்ற ஒரு convex polygon. காரணம் என்னன்னா there is no reflex angle. So what about G? Convex polygon. Concave polygon undu. What about H? H vandu yeah, H is not concave, H is convex. Okay, because it is a triangle. Okay, so they are asking the convex and concave polygons. You have to identify them. So convex polygon enna, concave polygon ennu paarenga. So idhula neenga exam la keta neenga theranum enna reflex angle da. If there is a reflex angle, then it is a concave. Yeah, you have to write on writing book. I am sending the PDF. No, you can look at the PDF and write it.
You have to keep the notes because you have to study, no, for the exam. So you have to keep the notes. So இப்போக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 யூனிட்ஸ் நான் செஞ்சிக்கிறேன். நான் கடைசியா செஞ்சது மாஸ். அதுக்கு முன்னால என்ன செஞ்சேன்? algebraic expression. அதுக்கு முன்னால ஞாபகம் இருக்கா? ஓகே, ஞாபகம் இல்லையா? ஓகே, ஸோ நான் செஞ்ச பாடங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுகள்லேருந்து நாங்க படிக்கிது எக்ஸாமுக்கு. டெசிமல் செஞ்சோம், அதுக்கு முன்னால இண்டீசஸ் செஞ்சோம் நினைக்கிறேன். ஃப்ராக்ஷன்ஸ் செஞ்சோம். யா, ரைட். ஸோ ரைட், நிறைய யூனிட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால கொஞ்சம் எல்லாரும் நோட்ஸை சரியா வச்சுக்கோங்க. ரைட், ஹியர் நவ் யூ நோ தி ஆன்சர்ஸ். ஹியர் யூ கேன் see. So I have drawn the reflex angles also. Concave polygons பாருங்க, I have drawn the reflex angles. So when you take C, there is one reflex angle there. In D also there is one reflex angle. In E there are two reflex angles. Okay, சில நேரங்கள்ல ரெண்டு reflex angle வரலாம். Okay, in G there are two reflex angles. More than two வரும் தானே? More than two வரலாம். Okay, at least there should be one. Okay, at least there should be one to concave polygon. Now we are going to do some construction. For this purpose you want a compass. Do you know what is meant by compass? Yeah, that is கவராயம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நீங்க பேசும்போது வட்டாரின்னு சொல்லுவீங்க, but the real name is கவராயம், compass. Okay, compass is the name for in English, compass. So here construct a regular hexagon. We are going to construct a regular hexagon. What is meant by a hexagon? Arhoni. Okay, ஆறு பக்கம் உள்ளவருக்கு தான் சொல்றேன் hexagon. We are not going to construct a normal hexagon. We are going to construct a regular hexagon. So what is meant by a regular hexagon? Can you please tell me? All the sides and all the angles are All the sides are equal. All the sides are equal and all the angles are All the equal. sides and all the angles are equal. Yes, correct. So regular hexagon ஒன்று தான் நாங்க இப்ப construct பண்ண போறோம். So for this purpose you want a pair of compass, a pencil and a ruler. Okay, you want a pair of compass. You take it from your mathematical box, and you want a pencil and you want a ruler. You can't put the pen for the compass. Okay, you should put the pencil. Right. Here they have given some instruction. Construct a regular hexagon A, B, C, D, E, F. That is the name of the hexagon. A, B, C, D, E, F. There are 6 vertices, no? அருகோணிக்கு 6 vertices இருக்குதான், 6 உச்சிகள். அந்த உச்சிகள்ல உள்ள பேர்களை தான் தந்திக்கிறாங்க, A, B, C, D, E, F with side length 4 cm. ஒரு பக்கத்துல நீளம் 4 cm ஆயிக்கிற ஹெக்ஸகன் ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க. they are not asking to draw. அவங்க கீரை சொல்லல, they are asking to construct. கன்ஸ்ட்ரக்டுக்கும் ட்ரோக்கும் வித்தியாசம் இருக்கு. ட்ரோண்டா சும்மா கீரையிலும், ஆனா கன்ஸ்ட்ரக்ட் சொன்னால் கம்பாஸால செய்யணும், கம்பாஸால அமைக்கணும். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் சொல்ற அமைப்புக்கு. ரைட், நாங்க எப்படின்னு பார்ப்போம் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. Look at the screen now. You have a ruler and also I have a compass here in the screen. You can put the pencil. Pencil சரியா போட்டுக்கோங்க. The metal point and the pencil point should be in the same plane. Okay, அந்த metal pointum pencil pointum சரியா சமமாக ஈக்கணும். அப்படி இருந்தால்தான் எங்களோட drawing சரியா வரும். Right now what you have to do is we are going to draw a hexagon now. To draw a hexagon, you take this compass and the ruler and you measure 4 cm because they are asking to draw a 4 cm side, 4 cm length regular hexagon. அப்ப ஒரு சைடு 4 cm இருக்கிற மாதிரி தான் கீழணும் இந்த ஹெக்ஸகன். சோ நீங்க 4 cm அளந்துடுங்க. சோ நாங்க பாப்போம் எப்படி அளக்குறதுன்னு. Can you see in the screen? So here you can see we are going to measure it. We are going to measure it. When you are going to measure, you have to take from 0, not from this end. The 0 ல இருந்து எடுக்கணும், இந்த வெளியே இருந்து எடுக்கற இல்ல. Okay, so ruler எடுத்தீங்கன்னு சொன்னா
ஜீரோக்கு வெளியும் கொஞ்சம் இடம் ஈக்கும். ஸோ சரியா ஜீரோல வச்சு தான் எடுக்கணும். நான் வச்சுக்கிற மாதிரியே வச்சு எடுக்கலும். ஸோ 0 to 4. ஓகே, அப்படி மெஷர் பண்ணி எடுங்க. யூ கேன் see it is measured up to 4. Okay, you can keep the metal point on 0 and you can measure using the pencil point 4 centimeter. So இந்த மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. Now after that you draw a circle. You keep in your book and you just rotate it. அது அப்படி சுத்துங்க. You rotate it, then you will get a circle. So இப்ப சர்க்கிள் எடுத்தீங்க தானே, நான் கீற போற என்ன ரெகுலர் ஹெக்ஸகன் தானே, சர்க்கிள் கீற வர இல்லையே. ஓகே, இப்ப சர்க்கிளை கீறிக்கோங்க. சர்க்கிளை கீறதுக்கு பின்னால நான் என்ன செய்யணும்னு சொல்றேன். தென் யூ டேக் த கம்பாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பாயிண்ட்ல வைங்க. யூ கீப் ஒன் பாயிண்ட். ஒரு இடத்துல வைங்க, இந்த சர்க்கிளுக்கு மேல ஒரு இடத்துல வைங்க. வச்சு இந்த 4 சென்டிமீட்டர் அளந்தது இக்கு தானே, இந்த அளந்ததை மாத்த வேணாம். சர்க்கிள் கீறிட்டு அளந்ததை மாத்த வேணாம். அந்த இடத்துல வச்சு இந்த பாயிண்ட்ல தான் மெட்டல் பாயிண்ட வைப்பீங்க. வச்சு இதை கட் பண்ணுங்க. இப்படி திரும்ப மெட்டல் பாயிண்ட கொண்டு போயிட்டு இந்த கட் பண்ண இடத்துல வைங்க. இந்த சர்க்கிளும் கட் பண்ண இடமும் ஜாயின் ஆகிற இடம். அதுக்கு பின்னால யூ ஜஸ்ட் கட் வித் த சேம் டிஸ்டன்ஸ். அதே அளவுல இதுல வச்சு இங்க கட் பண்ணுங்க. திரும்ப இந்த பாயிண்ட்ல வைங்க. ஓகே, இந்த ஜாயின் ஆகிற இந்த பாயிண்ட்டுக்கு தானே ரெண்டும் ஜாயின் ஆகிற பாயிண்ட். அந்த கட் பண்ண ஆக்கும் சர்க்கிளும் ஜாயின் ஆகிற பாயிண்ட்டுக்கு தானே, அந்த இடத்துல வச்சு திரும்ப அந்த 4 சென்டிமீட்டர் திரும்ப கட் பண்ணுங்க. இப்படி கட் பண்ணி போகும்போது உங்களுக்கு இப்படி ஒன்று கிடைக்கும். ஓகே, do you have any doubts? No, First, No, sir. okay, 4 centimeter அளந்துடுங்க. You have to measure 4 centimeter. You have to measure 4 centimeter first. Then you have to draw a circle of 4 centimeter radius. அது அப்படியே 4 சென்டிமீட்டர் வச்சு அப்படியே ஒரு சர்க்கிள் கீறுங்க. அதுக்கப்புறம் சர்க்கிளுக்கு மேல கொண்டு போய் மெட்டல் பாயிண்ட வைங்க. ஓகே, மெட்டல் பாயிண்ட வச்சு you just draw a arc. You just draw a arc. ஆக்கொன்னு கீறிட்டு இந்த ஆக்கும் அந்த சர்க்கிளும் வெட்டுப்படுற இடம் மீக்கி தானே. I can't show you exactly the place. So சரியா நீங்க எடுக்கணும். அதை அந்த இடத்துல கொண்டு போய் திரும்ப மெட்டல் பாயிண்ட வைங்க. You keep the metal point again and then without changing that measurement, அந்த 4 centimeter எப்போ மாத்த கூடாது. Without changing it, you just cut a arc here again. Then you again do it. Again you cut here. Again you cut here. Like that you have to cut. Clear? Right. After that, what you have to do is you have to take the rule now. You take the rule and join one by one. You join these things. நீங்க ரூலராக தான் ஜாயின் பண்ணணும். அழகா ஜாயின் பண்ணணும். நான் அதை காட்டணும் உங்களுக்கு. ஓகே, யூ கேன் ஜாயின் பெர்ஃபெக்ட்டா ஜாயின் பண்ணணும். யூ ஷுட் நாட் கோ வெளியே போகக்கூடாது. ஸோ யூ கேன் சி ஐ ஹவ் ஜாயின் இட் பெர்ஃபெக்ட்லி. எக்ஸாக்ட் அந்த பாயிண்ட்டுக்கே ஜாயின் பண்ணுங்க. ஸோ now you got the regular hexagon. Now you have the regular hexagon. Okay, sometimes in the exam they may ask to draw a regular hexagon.